வணக்கம் மக்களே, எங்கள் ஊர் நல்ல ஒரு சேனல்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்ரோன் அதாவது பாஸ்தா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ பாஸ்தா. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் ப்ளஸ் கல்லுப்பு இது ரெண்டத்தையும் போட்டுட்டு நல்லா கொதித்த பின்னாடி நம்ம இந்த பாஸ்தாவை மக்ரோனை இதில் போடணுங்க. பாருங்கள் மக்களே, இது வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மக்ரோன் நல்லா வெந்த பின்னாடி பச்சை தண்ணியில் நல்லா இது கழுவி எடுத்துக்கணும். கடுகு வந்து இப்போ நம்ம கடாயில் வந்து வெடித்ததும் வெட்டி வச்ச வெங்காயத்தை போடணும் மக்களே. அது 2 வெங்காயம் வந்து நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு கடுகு வெடித்தது இதில் போடணும். சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3 டொமேட்டோவையும் கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணி இந்த மாதிரி விழுத அரைச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். எடுத்து வச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மேகி மசாலாவை இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். ஃபைனல் டச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்ரோன் இது நல்லா வேக வச்சு நல்லா கழுவின மக்ரோனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான சுவையான பாஸ்தா ரெடி ஆயிருங்க. மக்களே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி மக்ரோன் நல்லா வந்து பின்னாடி பாஸ்தாங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணி நல்லா அழகாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம அழகாக நாங்கள் சாப்பிட்லாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது அருமையாக சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அது நீங்கள் கமெண்ட் நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் மக்களே, இது சர்வ் பண்ணியாச்சு. இதை உங்களுக்காக நான் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பாஸ்தா உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.